सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பாடுபட்ட தொழிலாளி பசிக்குதென்றான், இதை பார்த்து பார்த்து முதலாளி பல்லை இழித்தான். அவன் தேடி வைத்த பொருளை எல்லாம் கன்னம் வைத்து திருடி சென்று ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. சில பேர் கொள்ளையடித்தாங்க. கட்சியின் பெயராலே லட்சியங்களை மறந்து இஷ்டம் போலவே சில பேர் கொள்ளையடித்தாங்க. உழைத்து பட்டினியாலே தவிச்சவங்க பார்த்து ஒரு நாளில் பட்டப்பகலிலே துணிஞ்சி கொள்ளையடித்தாங்க. பட்டப்பகலிலே துணிஞ்சி கொள்ளையடித்தாங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ? சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ? கும்பிடச் சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். கும்பிடச் சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு
சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்கு உண்டோ? பொல்லாத உலகத்திலே நல்லதுக்கு காலமில்லே, போலி எல்லாம் போடுதண்ணே கொண்டாட்டம். இந்த போக்குமார செலுத்த வேணும் கண்ணோட்டம். பொல்லாத உலகத்திலே நல்லதுக்கு காலமில்லே, போலி எல்லாம் போடுதண்ணே கொண்டாட்டம். இந்த போக்குமார செலுத்த வேணும் கண்ணோட்டம். கள்ளர்களும் கயவர்களும் கண்ணியவான் போர்வையிலே கொள்ளையிட்டு பணத்தை சேர்த்து குவிப்பதா? கள்ளர்களும் கயவர்களும் கண்ணியவான் போர்வையிலே கொள்ளையிட்டு பணத்தை சேர்த்து குவிப்பதா? நல்ல மனம் உள்ளவங்க சில்லறைகள் பார்வையிலே, நல்ல மனம் உள்ளவங்க சில்லறைகள் பார்வையிலே நாணயம் இல்லாதவராய் தவிப்பதா? வெள்ளைகளை இருந்தாத்தா மதிப்பதா? அது இல்லைன்னா காலில் போட்டு மிதிப்பதா? இனி இந்த நிலை மாறிடவே, இந்த நிலை நேர்ந்திடவே ஒன்றுபட்டு உறுதியோடு உழைக்கணும். இந்த நிலை மாறிடவே, இந்த நிலை நேர்ந்திடவே ஒன்றுபட்டு உறுதியோடு உழைக்கணும். பொல்லாத உலகத்திலே நல்லதுக்கு காலமில்லே, போலி எல்லாம் போடுதண்ணே கொண்டாட்டம். இந்த போக்குமார செலுத்த வேணும் கண்ணோட்டம். உள்ளபடி மயிரெறியும் உதடு மட்டும் பழந்தொரியும் தில்லுமுள்ளு திருகு தாழ கூட்டமே. உள்ளபடி மயிரெறியும் உதடு மட்டும் பழந்தொரியும் தில்லுமுள்ளு திருகு தாழ கூட்டமே. பல்ல பல்ல காட்டுகிட்டு பாடிகாடா சுத்திக்கிட்டு, பல்ல பல்ல காட்டுகிட்டு பாடிகாடா சுத்திக்கிட்டு குள்ளா போட்டு செய்யுது ஆர்ப்பாட்டமே. கொல்ல மாதிரி கும்பல் குணம் மாறணும், அதன் மூளையிலே சொரண கொஞ்சம் ஏறணும். அது நல்லபடி நடந்திடணும், நம்ம நிலை உயர்ந்திடணும். நல்லவங்க இருக்கு நாடும் உழைக்கணும். நல்லபடி நடந்திடணும், நம்ம நிலை உயர்ந்திடணும். நல்லவங்க இருக்கு நாடும் உழைக்கணும். பொல்லாத உலகத்திலே நல்லதுக்கு காலமில்லே, போலி எல்லாம் போடுதண்ணே கொண்டாட்டம். இந்த போக்குவார செலுத்த வேணும் கண்ணோட்டம். ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு? ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு? நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு.
முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா, முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா. முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா, முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா. வந்ததெல்லாம் வரட்டும் நினைக்க முடியுமா, வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா. வந்ததெல்லாம் வரட்டும் நினைக்க முடியுமா, வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா. முடியுமா. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு, நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. காதலிலே நீயும் நானும் ஈக்கும்பல் வெயிட்டு, அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு. காதலிலே நீயும் நானும் ஈக்கும்பல் வெயிட்டு, அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு. மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு, நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு. மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு, நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு, நல்ல பாயிண்டு. ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு. ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு. Rasiga Ra Ra Ragala Jo Ra Rasiga Ra Ra Ragala Jo Ra. ஆஹா படைச்ச உருவ ரெண்டு கதைக்கு வெளியே வந்து நெஜத்தில் அடிச்சுக்கிடுதே. ஒரு கை ஆக மறு கை சாய்க. ஆஹா கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். பொம்மா நூலில் மாட்டும் பொம்மா நூலில் மாட்டும். ஓ விதையோ கதையோ என்ன ரெண்டு பொருண்டு என்ன அருளும் வரக்க நானே. பாவ கூத்து கிடக்கும் பாது அட முதல முடிவு என்ன அழுது புலம்பி என்ன விதியின் வழியில் தானே. Rasiga Ra Ra Ragala Jo Ra Rasiga Ra Ra Ragala Jo Ra. ஆஹா படைச்ச உருவ ரெண்டு கதைக்கு வெளியே வந்து நெஜத்தில் அடிச்சுக்கிடுதே. ஒரு கை ஆக மறு கை சாய்க. ஆஹா கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். பொம்மா நூலில் மாட்டும் பொம்மா நூலில் மாட்டும். ஓ விதையோ கதையோ என்ன ரெண்டு பொருண்டு என்ன அருளும் வரக்க நானே.
கண்ணூரங்காய் கண்ணூரங்காயோ மனிதா கண்ணூரங்காய் கண்ணூரங்காயோ புனிதா நீ தீமை வருடும் பொழுது மனம் ஓய்ந்திடும் பொழுது கீதை வழியே பழகு போராடு தோழா போராடி சந்தேகம் வேண்டாம் உன் காலம் சீர்தா வாசலின் முன்பு தினம் காத்து நின்றேன் கண்ணில் ஏக்கம் கொண்டே உன்னை காண நின்றேன் வல்லூரின் கூற்றா நல்லோரின் வாழ்த்தும் நம்மோடு சேர என்னாலும் சீர்தான் சந்தேகம் இல்லை என் வாழ்க்கை தாலி வேலி தாலி எம்மா பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி அதை கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி தட்டி பேசி செய்யாத கேலி கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி தட்டி பேசி செய்யாத கேலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி ஆமங்கலியும் கன்னியும் சுமங்கலியாயிருக்க ஆம்படையால் கட்டி வைக்கும் தாலி ஆமங்கலியும் கன்னியும் சுமங்கலியாயிருக்க ஆம்படையால் கட்டி வைக்கும் தாலி அத்த மகளையானாலும் தொட்டு பேச சட்டமில்லை இஷ்டத்தை பூர்த்தி செய்வது தாலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி தாக்கி பின்னே தாரம் என்று சேக்கி சொத்துரிமை என்று வாய்குளிரச் சொல்ல வைக்கும் தாலி தாக்கி பின்னே தாரம் என்று சேக்கி சொத்துரிமை என்று வாய்குளிரச் சொல்ல வைக்கும் தாலி ராப்பட்டிக்காரன் மகளே ராஜா மகன் கட்டிக்கிட்டா ராணியாக்கி வைப்பதிந்த தாலி தாலி பெண்ணுக்கு வேலி தாலி பெண்ணுக்கு வேலி
கற்புடைய பெண்களுக்கு கணவனே தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வதிந்த தாலி. கற்புடைய பெண்களுக்கு கணவனே தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வதிந்த தாலி. சாவித்ரி சந்திரமதி நாளாயினி தமயந்திக்கு காவிய புகழ் தந்தது தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, ஜப்பானில் தாலி என்றாலே கேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river and he had put all his money to build a beautiful palace, and therefore at the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk.
And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor. Again the storm subsided, and now he knew that I had better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore, he saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees. He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat, and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there is always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, Swamiji, how to handle fear? First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, how many of you are scared of public speaking? And there will be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear.
And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my live program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You're eating your food, can you experience the experience of eating? You're taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You're eating your food, you're thinking of the bath. When you're taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First, I make them experience. After some time, I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared.
First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now, their speaking starts breaking a certain image that you want in their eyes. And the image that you want is you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves, and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people start telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made the son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again he heard this. Both of them got down, and the donkey was alone, and they were walking at the side. Again villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi, there's an expression,
लोगों का काम है कहना. Always they will be talking. So therefore you are too caught up in looking good, the whole orientation changes. And therefore, friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhiras tatra mukhyati. The Lord says in the Gita, hey, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Ladalodai? No. What is Ladalodai? Gabagabai? No, Ladalodai, Gabagabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known, not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind. So too, as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now, the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife
got angry at the husband and said, "Are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared?" To which the Sufi mystic said, "I am not scared." The wife asked, "What is the secret of you not being afraid?" He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, "I'm going to kill you." And asked the wife, "Are you scared?" And the wife said, "I am not scared." The husband said, "What is the secret of you not being scared?" To which the wife said, "The knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared." Exactly in the same way, the Sufi mystic said, "The waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared." And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. மயிலை பார்த்து கரடி என்பான், மானை பார்த்து வேங்கை என்பான், குயிலை பார்த்து ஆந்தை என்பான், அதையும் சில பேர் உண்மை என்பான். யானையை பார்த்த குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன், சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன், அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்து விட்டான். கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை, அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
பேசுதே தேகம் என்ற பொய்யாலே வேலி ஒன்று நெய்தாயே ஊமையாகி நின்றாலும் கண்கள் பேசுதே பெண்ணே சல்லாபதியில் வாடும் போதிலே இல்லாத தெய்வம் முன்னில் கண்டேன் சொல்லாத சோகம் என்னை சுடுதே கொல்லாமல் என்னை கொன்றுவிடு உன் பாதைகள் என்று என் பாதைகள் ஆகும் உன் கைவிரல் கொண்டு என்னை இழுத்து சென்று விடு உன் ஆசைகள் போதும் என் ஆயுதம் ஆகும் உன் காவலை கொண்டு ஆயுள் கைதியாக்கிவிடு ஈரமாகிவிடு உன் பாதைகள் என்று என் பாதைகள் ஆகும் உன் கைவிரல் கொண்டு என்னை இழுத்து சென்று விடு உன் ஆசைகள் போதும் என் ஆயுதம் ஆகும் உன் காவலை கொண்டு ஆயுள் கைதியாக்கிவிடு தேகம் என்ற பொய்யாலே வேலி ஒன்று நெய்தாயே ஊமையாகி நின்றாலும் கண்கள் பேசுதே தேகம் என்ற பொய்யா